பிரச்சனை. அவன் திட்டுறான், இவன் திட்டுறான், எல்லாம் எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் திட்டுறான், வீட்டுல இருக்கிறவங்க திட்டுறாங்க, ஆபீஸ் போனா திட்டுறான், எல்லாத்தையும் திட்டுறான். ஒரே கோபம் வருது, கடுப்பா இருக்குது. என்னடா இது இப்படி இருக்குது, ஒரே கவலை வேற. அந்த வீட்டுல பால் இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, எதுவுமே இல்ல. பேங்க் அக்கௌண்ட்டும் காலி, பாக்கெட்டும் காலி, எல்லாமே காலி. என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கணும். எதுக்கு? பாக்கெட் காலியா இருக்கு நான் சந்தோஷப்பட சொல்றேன்? இல்ல இல்ல இல்ல, உங்க பாக்கெட் காலியா இருக்கு சந்தோஷப்படுறது இல்ல. கர்த்தர் நல்லவரா இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. தேவனால் எல்லாம் கூடும், அதுக்காக சந்தோஷப்படுங்க. உங்கள் தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்க வல்லவரா இருக்கிறார், சந்தோஷப்படுங்க. எல் ஷடாய் உங்கள் ஆதாரம், சந்தோஷப்படுங்க. ஏராளமாய் தாராளமாய் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறார், உங்க கூட இருக்கிறார், அதுக்காக சந்தோஷப்படுங்க. பவுல் சொல்றாரு சந்தோஷமா இருங்க. அடுத்து என்ன சொல்றாரு? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அப்போ சாந்த குணம்னா நான் என்ன சொல்றேன்? இவ்வளோ இத்தனை வாசித்தேன் பாத்தீங்களா? திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. ஸ்திரத்தன்மையாக இருப்பது, நடுநிலையில் இருப்பது, உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது, நடுநிலையில் தடுமாறாமல் இருப்பது, ஸ்திரத்தன்மையை காத்துக்கொள்வது, பதட்டப்படாமல் இருப்பது, கண்ணியமாக இருப்பது. இது எல்லாத்துக்கும் இப்ப நம்ம ரொம்ப இதா இருக்குது, ரொம்ப மாடர்னா, ரொம்ப ரொம்ப பழைய இது மாதிரி இருக்கு. இப்ப மாடர்னா ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் பண்றது. ரிலாக்ஸ்னா புரியுது இல்ல? ரிலாக்ஸ்னா எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். ரிலாக்ஸ் பண்ணுப்பா, டென்ஷன் ஆகாது, நீ அமைதியா இரு. கேட்டிருக்கீங்களா? நீ அமைதியா ரிலாக்ஸ் பண்ணு, அமைதியா இரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அதை வந்து நம்ம தமிழ்ல ரிலாக்ஸ் அப்படியே மொழிபெயர்த்தா இளைப்பாறுதல் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது அமைதியா இருப்பது, அப்படியே அமைதியா இருக்கு. அததான் இங்க சொல்றாரு. இங்க வந்து 5ல பார்க்கும்போது உங்கள் சாந்த குணம், சாந்தமா இருங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றது? சந்தோஷமா இரு. அப்புறம் என்ன பண்ணு? ரிலாக்ஸ். ரிஜாய்ஸ் அண்ட் ரிலாக்ஸ். எல்லாம் சொல்லுவோமா? சந்தோஷப்படு, சாந்தமா இரு. ஆமா, சாந்தமா இருக்குன்னா புரிஞ்சுக்கணும், நீங்க சாந்தமா இருக்கிறது இல்ல, ரிலாக்ஸ் பண்றது. பதட்டப்படாம, கவலைப்படாம, ஐயோ பிரச்சனை இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அப்படிலாம் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரிலாக்ஸ். ரிலாக்ஸா இருப்பது. அதனாலதான் இங்க பவுல் வந்து உள்ள இருந்து எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு? ரிஜாய்ஸ். ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இரு. அப்புறம் என்ன பண்ணு? ரிலாக்ஸ் பண்ணு. பொறுமையா இரு, கவலைப்படாத, சாந்தமா இரு. ஒண்ணும் நடக்காது, எல்லாம் சரியாயிரும். வாழ்க்கையில எல்லாம் சரியாயிடும். எந்த பிரச்சனையுமே பெரிய பிரச்சனை. சிலருக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க பாத்திரத்தை ஒட்டி எத்துவாங்க, அதை தூக்கி போடுவாங்க. எனக்கு தெரியும் பாருங்க, ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, கோவத்துல அவரு போன் எடுத்து அவர் போட்டார். ஏன் அப்படி பண்றேன்னா, அப்புறம் அவங்க கண்ணு காசு இல்ல, காசு இருந்தா கொடுங்க, போன் வந்துச்சு. ஏன் போன் வந்துச்சுன்னா கோவம் வந்துருச்சு, எடுத்து போட்டு வச்சுட்டாரா. ஐயோ, இப்ப பாருங்க, கவலைப்பட்டு டென்ஷன் ஆனா ஏதாவது சரியாக, ஒன்னும் சரியாகல, பிரச்சனையும் அப்படிதான் இருக்குது. இப்ப செலவு வேற ஆயிடுச்சு, போன் வஞ்சி போச்சு. பாத்திரத்தை எத்துறது, நாய் பூனை எது முன்னாடி வந்தாலும் எத்துறது, எல்லாத்தையும் கீழே ஏதாவது பண்ணுவாங்க, தூக்கி எறிஞ்சு. பிபி தான் கூடும், இருக்கிறது வஞ்சி போகும், ஒண்ணுமே எதுவும் நடக்காது, எதுவுமே நடக்காது. அதனாலதான் பவுல் சொல்றாரு ரிலாக்ஸ். எல்லாம் சொல்லுங்க ரிலாக்ஸ். இதெல்லாம் என்னதுன்னா கலை. இதெல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது, வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா டென்ஷன் ஆகுறீங்க, அவன் எப்படி பண்ணிட்டான் பாரு, அவனை நான் என்ன பண்றான் பாரு. வசனம் அறுவடையே தராதுங்க. அப்ப என்ன பண்ணும்? ரிலாக்ஸ் பண்ணும். அவன் என்னை பேசிட்டு போட்டோம், என்ன அவன் காரி துப்பட்டோம், என்ன ஒண்ணுமில்லாம போன்னு சொல்லட்டும், நீ என்ன வேணா சொல்லிக்கோட்ட, நீ சொல்ற மாதிரி நான் வேணா ஆகவே மாட்டேன். நான் எப்படி அவன் இங்க போட்டிருக்குது பாரு, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் பேரை தேவன் பெருமைப்படுத்துவார், நான் கீழாகாமல் மேலாவேன், பாலாகாமல் தலையாவன். அதான் உண்மை. அவன் என்ன சொன்ன எனக்கு என்ன, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நீ வாய்க்கிலேயோ சொல்லிக்கோ, எனக்கு இன்னும் பிரச்சனை கிடையாது. நான் ரிலாக்ஸ், அமைதியா இருக்க போறேன், சாந்தமா இருக்க போறேன், பதட்டப்படாம இருக்க போறேன், அசையாம இருக்க போறேன். இயேசு கடவுள் மனிதனாக பூமியில வந்துட்டு இருக்கிறாரு. அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? இவன் பிசாசு பிடிச்சிருக்குட்டாங்க. என்ன பண்ணு பாருங்க, மனுஷன் எப்படி இருக்கிறான் பாருங்க. கடவுள் மாமிசமாகி வந்து குருடனை வந்து கண்ணு பார்க்க வைக்கிறாரு, செத்தவனை எழுப்புறாரு, காது கேட்காதுன்னு காது கேட்குது. என்ன நம்மள என்ன சொல்லுவான்? நல்லது நல்லது பண்றாருப்பா,
நம்ம ஊர்லன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, எப்படியாங்க நல்லா இருந்தா சரி அப்படின்றாங்க. இந்த ஜனங்க பாருங்க பிசாசு பிடிச்சிருக்குன்ட்டாங்க இயேசுவை பார்த்து. என்னத்த சொல்றது, இயேசுவே அப்படிதான் சொன்னாங்க, நம்மளே அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன அவனுக்கு மைண்டு கோளாறுன்றாங்க. நீங்க காசு இல்லாத தேவன் என் குறையெல்லாம் நிறைவாக்குவார் அப்படின்னு சொன்ன, அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம், கொஞ்சம் ஏதாவது மாத்தி தான் பேசிட்டு இருப்பான் எப்பயும். பரவாயில்ல நீ சொல்லிக்கோ, எனக்கு கவலை இல்லையே, காசு என் கையில வர்றப்போ உங்களை பைத்தியம்னு சொல்லட்டும், ஆனா உங்க பாக்கெட்ல காசு இருக்கிறப்ப அவங்க வருவாங்க. இன்னைக்கு உங்களை கீழே பார்த்து, உங்களை ஏறமா பார்த்து, உங்களை வெக்கப்படுத்தி துப்புனவங்க எல்லாம் வருவாங்க நீங்க மேல இருக்கும் போது. அப்ப நான் என்ன பண்ணோம், அதெல்லாம் கண்டுக்காம யார் வேணா என்ன சொல்லட்டும், நான் சந்தோஷப்பட போகிறேன், களி கூற போறேன், நடுநிலையில இருக்க போறேன். I'm going to rejoice and relax. நான் சந்தோஷமா இருக்க போறேன், ரிலாக்ஸ் பண்ண போறேன். எல்லாம் சொல்லுவோமா, ரிஜாய்ஸ் அண்ட் ரிலாக்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ரிஜாய்ஸ் ரிலாக்ஸ். சந்தோஷமா இருக்க போறேன், ரிலாக்ஸ் பண்ண போறேன். அப்போ இத நம்ம என்ன பண்ணணும்னா கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பிசாசு அவனுடைய வேலையை தான், நீங்க சந்தோஷப்படாம இருக்கிறதுக்காக, நீங்க சாந்தமா நடுநிலையில ரிலாக்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் என்ன பண்றான்னா செய்யறான். பிரச்சனையை கொண்டு வரான், போராட்டத்தை கொண்டு வரான், எல்லாத்தையும் கொண்டு வரான். ஆனா நீங்க மட்டும் அவன் என்னதான் பண்ணாலும் அவன் டயர்டாகி ஓடியே போயிடும். வருவான் உங்க வீட்டுக்கு, உங்க வீட்டுல இப்படி ஹால்ல பைபிள் வச்சதுனால அவன் போயிட மாட்டான். அவன் இதோட பெரிய பெரிய பைபிள் எல்லாம் பார்த்துருக்கிறான். நீங்க பைபிளை கையில வச்சுக்கோங்க, இடுப்புல வச்சுக்கோங்க, திறந்து இப்படி லைட்டு போட்டு வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் அவனுக்கு பயமே கிடையாது. அவன் பைபிளே படிச்சிருக்கிறான். அவன் எதுக்கு தெரியுமா பயப்படுறான், நீங்க களி கூறுறத நினைச்சு பயப்படுறான். ஆடா பாவி, இவ்வளவு பிரச்சனை குத்தி சிரிச்சுன்னு இருக்கிறான், நிம்மதியா இருக்கிறான் பாரு, ஒரு நல்லா தூங்குறான் பாரு. என்ன பிரச்சனை, நல்லா தூங்குங்க. நான் சொல்றேன், தூக்கமே வரல, சிவனாம தூக்கம் தூங்கிருங்க, அவ்வளவுதான். ஏன் நான் கலையை நான் வளர விட மாட்டேன். களை வளர்ந்துச்சுன்னா நான் விதைச்ச விதையை நான் அமுக்கி வாழ்க்கையில உருவிடாம பண்ணிரும். அதனால பிசாசு எல்லாத்தையும் தரான். பாப்பான், இவன் எவ்வளவு பிரச்சனையை கொடுத்தாலும் சிரிச்சிட்டு இருக்கிறான், எவ்வளவு பிரச்சனையை கொடுத்தாலும் நிம்மதியா தூக்கிட்டு இருக்கிறான். இவனை விட்டுருவோம், நம்ம பக்கத்து வீட்டுக்கு போயிடலான்னு போயிடும். நான் சொல்றேன், நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏன் அப்படின்னா நான் களி கூறுகிறேன், ரிலாக்ஸா இருக்கேன், எந்த காரியத்தை குறிச்சு அஞ்சாம இருக்கேன். திருப்ப சங்கீதம் 119, சங்கீதம் 119, சங்கீதம் 119 151. தேவனுடைய வார்த்தையை குட்டலாம் அறிஞ்சுன்னா இந்த சங்கீதம் 119 வாசித்து பாருங்க. கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் அப்படின்றதெல்லாம் இந்த அதிகாரத்துல இருக்கு. 151 வாசிப்போம் பாருங்க. கர்த்தாவே, நீர் சமீபமா இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. கர்த்தர் சமீபமா இருக்கிறார். எல்லாம் சொல்லுவோமா, கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நான் சொல்றேன், உங்க பிரச்சனை பெருசா இருக்கலாம், உங்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கலாம், உங்களுக்கு வியாதியா இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். திரும்ப சங்கீதம் 145, (145) 18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். 119 151 திருப்பி வாசிப்போம் பாருங்க. உமது கற்பனைகள் எல்லாம் உண்மைன்னு போட்டிருக்கீங்க. கற்பனை என்ன, கற்பனை அப்படின்னு யோசிக்க கூடாது, கடவுளுடைய வார்த்தையை தான் சொல்லுது. கற்பனை, கட்டளை, அநியாய பிரமாணம் இதெல்லாமே என்னதுன்னா தேவனுடைய வார்த்தையை குறித்து தான் சொல்லுது 119வது சங்கீதத்துல. அப்ப என்ன சொல்லிருக்குன்னா கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப நான் சொல்றேன் பாருங்க, தேவனுடைய வார்த்தையும் தேவனும் ஒண்ணு. ஆதியிலே வார்த்தை இருந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனா இருந்தது, யோவான் 1ல போட்டிருக்கு பாத்தீங்களா. அப்ப தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கோ, தேவனுடைய வார்த்தையோடு நீங்க எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவனோட நெருங்கி இருக்கிறீங்க. எங்க கடவுள் இருக்காரு சொல்றீங்க, பக்கத்துல இருக்கிறாரு, நீங்க ஒண்ணும் தெரியலையே, ஒரே பிரச்சனை தான் இருக்குது, எதுவும் தெரியலையே அப்படின்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள நெருங்கி இருந்துச்சுன்னா, தேவனுடைய வார்த்தை
வார்த்தையோட நெருக்கமா இருந்தீங்கன்னா நீங்க கடவுளோடவே நெருக்கமா இருக்கிறீங்க. சர்வலோகத்தையும் படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், அவரோட நெருக்கமா இருக்கிறீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் சமீபமா இருக்கிறார். சொல்லுவோமா? கர்த்தர் எனக்கு சமீபமா இருக்கிறார். உங்க தேவை ரொம்ப பெருசா இருக்கலாம், கடன் ரொம்ப பெருசா இருக்கலாம், வியாதி அதிகமா இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் சமீபமா இருக்குது. இப்ப நான் என்ன பண்ணா, இந்த வார்த்தையை எடுத்து என் இருதயத்தில் வைக்கணும், இந்த வார்த்தையை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பேசணும், வார்த்தையை பேசணும், பிரச்சனை என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. திருப்பம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4:15, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நிறைய பேருக்கு என்னன்னா, ஏங்க எல்லாம் சொல்றீங்க, சந்தோஷமா இருன்றீங்க, சமாதானமா இரு, ரிலாக்ஸ் பண்ணு, டென்ஷன் ஆகாத எல்லாம் சொல்றீங்க. அவர் சொல்லுவாரு, அவரு கடவுள் அங்க பரலோகத்துல இருக்கிறாரு, அவருக்கு என்ன பிரச்சனையா? அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நான் வேலைக்கு போறேன், என் குடும்பத்துல ஒரு நாள் இருக்கு சொல்லுங்க, அவரை இயேசுவை இருக்கு சொல்லுங்க என் குடும்பத்துல, அப்ப தெரியும் என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை. ஆபீஸ்க்கு என் கூட வேலையை பார்க்க சொல்லுங்க, என் மேனேஜர் கூட, அப்ப தெரியும் அவருக்கு எவ்வளவு பிரச்சனை, நான் படுற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அதுதான் போட்டிருக்குது 16 வருஷம். எல்லாம் பாருங்க 15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான